ஷட்டரை அட்ஜஸ்ட் பண்ண வலதுபுறம் இருக்கும் டயலை சுழற்றவும். ஐஎஸ்ஓவை அட்ஜஸ்ட் பண்ண இடதுபுறம் இருக்கும் டயலை சுழற்றவும். இப்போது நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும் கேமரா என்னதுப்பா அது? நிக்கான் ZF. இது என்னோட ரிவ்யூ. எனக்கு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேமரா வச்சுட்டு. கேமரா அழகா இருந்துச்சுப்பா பாக்குறதுக்கு. அழகா இருக்குது. இது நிக்கானுடைய ZF கேமரா. ரெட்ரோ மாடல்ல விட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியாத ரெட்ரோ கேமராஸ் இல்ல. ஆக்சுவலி ரெட்ரோன்னு சொன்ன ஞாபகம் வருது. நான் போட்டோகிராஃபி கத்துக்கின கேமரா நிக்கான் FM10. ஓகே. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நிக்கான் FE2 வச்சிருக்கேன். ஓகே. அதே மாதிரி அசல் அதே மாதிரி இருக்கு கேமரா பாக்குறதுக்கு. அதே மாதிரி இருக்கு. ஆனா Z9 தெரியும்ல, Z9 உடைய அந்த ஃபோக்கஸிங் சிஸ்டம், அதுல இருக்க அந்த மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, இன்ஃபேக்ட் Z9 விட அதிகமான ஃபீச்சர்ஸ் இதுல கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படி அருண்? Z6 Mark 2ல இருக்கிற சென்சார் தான் இதுல இருக்கு. அப்போ அது என்ன எப்படி திடீர்னு இம்ப்ரூவ் ஆச்சுன்ற? நிறைய பேர் வந்து நிக்கானோட ஃபோக்கஸிங் சரியில்லை அப்படி ஒரு டாக் நடந்துட்டு இருந்தது. நிக்கான் என்ன பண்ணாங்க, Z9 ஒரு மாடல் இறக்குனாங்க. அது ஒரு பெரிய ரெவல்யூஷனரியான ஒரு கேமரா. யாரெல்லாம் நிக்கானோட ஃபோக்கஸிங் நல்லா இல்லைன்னு சொன்னவங்கலாம் Z9 அளவுக்கு ஃபோக்கஸிங் எதுவுமே இல்லைன்னு சொல்ற லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணி சொல்ல போனா நான் டிஜிட்டல்ல நான் நிக்கான் பெருசா யூஸ் பண்ணதே இல்லை. ஒரு ஃபியூ மினிட்ஸ் Z9 Z8ல யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட் இன் Z9. அதே ஃபோக்கஸிங் சிஸ்டம் தான் ZF-க்கும் கொடுத்தாங்க. ஆனால் ZF வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கேமரா நினைப்பீங்க. ஆனால் நிக்கான் பண்ண ஒரே நல்ல விஷயம் வந்து இந்த கேமரா வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாக்குள்ள ஒரு பாடியும் ஒரு லென்ஸும் வாங்குற லெவலில் இந்த கேமரா டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, நீ இப்போ கார் பார்க் பண்ணிட்டு வர்றப்போ நான் அப்படியே நோண்டின்னு இருந்தேன் கேமராவை. சரி, ஓகே, ரொம்ப லோ ஷட்டர் ஸ்பீடில் சரி இந்த வேவ்ஸ் எல்லாம் எடுக்கலாமே நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நல்ல லோ ஸ்பீட்லயும் நல்ல ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு. அது ஏதாவது மாத்திருக்காங்களா இதுல? அது என்னன்னா, நான் ஒரு செட்டிங்ஸ் இதுல ஆன் பண்ணிருந்தேன். லிங்க் VR இன் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ்னு ஒரு செட்டிங். பாருடா, அது என்னடா அது? அந்த லிங்க் VR என்னன்னா, வழக்கமா வந்து VR எல்லா சீனையும் வந்து ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நிக்கான் என்ன பண்ணாங்க, இப்போ ஃபோக்கஸ் பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ அந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் ஸ்டெபிலைசேஷன் வந்து அதிகமாக ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. எங்க அந்த பாயிண்ட் படுதோ அந்த பர்டிகுலர் ஜோன் மட்டும் ஷார்ப்பா இருக்கும். திஸ் சவுண்ட்ஸ் வெரி லாஜிக்கல். ஏன்னா நம்ம ஒரு பிக்சர்ல ஷார்பஸ்ட் பாயிண்ட் வந்து எதுவும் வந்து அசராம இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். இதோ லாஜிக்கலா இருந்தாலும் இது வரைக்கும் வேற எந்த சிஸ்டம்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அருண், ஆக்சுவலி நான் ஃபிலிம் காலத்துலேருந்து வந்தனாலையா இல்லை வந்து நிக்கான் FE2 FM2ல யூஸ் பண்ணனாலேன்னு தெரில, இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ், ஒரு அப்பியரன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். பட் யூ ஹேவ் பீன் ஆல்வேஸ் யூஸ் டு DSLR D750 அந்த மாதிரி யூஸ் பண்ணி Z6 எல்லாம் யூஸ் பண்ண ஆள். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து இனிஷியலி கஷ்டமாக இருந்துச்சா இல்லை ஹவு டிட் யூ லைக் இட்? இனிஷியலாக கண்டிப்பாக வந்து எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நான் ஃபுல்லாக பட்டன்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்த இது நான் 3200 யூஸ் பண்ணியிருக்கேன், 5300 யூஸ் பண்ணியிருக்கேன், 750 யூஸ் பண்ணியிருக்கேன், Z7 Z6 அதுக்கு அந்த மாதிரி சீரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். Z8 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். Z8லேருந்து டக்குன்னு ZF-னு வரும்போது கம்ப்ளீட்டாக ஒரு டிசைனும் மாறுதில்ல. ஸோ ஆப்வியஸ்லாக நான் வந்து FM கேமராஸில் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நிக்கானோட ரெட்ரோ எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்கு இது புதுசாக இருந்தது. ஆனால் ஒன்ஸ் அந்த கேமராவை என் கையில் பிடிச்சப்போ எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. அந்த டச் அண்ட் ஃபீல், எனக்கு எப்பவுமே நிக்கான்ல கேமராவோட அந்த டச் அண்ட் ஃபீல் குட் ஃபேக்டர் வந்து எனக்கு ரொம்ப இருக்கும். எப்பவுமே அந்த ஒரு லவ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பிராண்டோட. எனக்கு ரொம்ப நேரம் ஆகலை பழகிறதுக்கு. எனக்கு ஜஸ்ட் ஒரு 6 hours ஆச்சு அந்த டயல்ஸ். ஏன்னா மிச்ச பட்டன் எல்லாமே, இந்த ஐ பட்டன், டிஸ்பிளே பட்டன், மெனு பட்டன் எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் நிக்கான் கேமராஸில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. நிறைய பேர் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த கேமரா பற்றி நான் போட்டப்போ, எல்லாமே டயலில் தான் மாற்றணுமா, பட்டன் வேறு எதுவும் கண்ட்ரோல்ஸ் இல்லையான்னு கேட்டாங்க. ஆமாம், பட் ஆனால் நிக்கான் அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம ரீமேப் பண்ணிக்கலாம். ஒருத்தர் கேட்டார், ISO வந்து லெஃப்ட் சைடில் இருக்கு. நிறைய பேர் வந்து ஒரு கையில் எல்லாமே யூஸ் பண்ணணும்னு விரும்புவாங்க. ஸோ இந்த கேமராக்கு நீங்கள் டயலில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு கை தேவைப்படுது. ஸோ அந்த 2 கையை அவாய்ட் பண்ணி ஒரு கையில் யூஸ் பண்ண முடியுமா கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற பட்டனில் வந்து ISO மேப் பண்ணிட்டேன். எனக்கு ISO வந்து இப்போ நான் ஒரு கையில் எல்லாமே ISO, அப்பர்ச்சர், ஷட்டர் ஸ்பீடு எல்லாமே நான் இப்போ ஒரு கையில் பண்ணிட்டேன். எனக்கு அது வந்து இப்போ எப்படின்னா, எனக்கு நான் ரெட்ரோ கேமரா வந்து ஒரு மாடர்ன் வேர்ல்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 2 கமாண்ட் டயல் இருக்குது. ஸோ எக்ஸ்போஷரில் 2 கண்ட்ரோல்ஸ் எடுத்துக்கலாம், 3வது கண்ட்ரோல் ஒன்று தான் பாக்கி. ஆமாம், ஓகே. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, லென்ஸில் வந்து ஒரு கண்ட்ரோல் ரிங் மாதிரியோ ஏதாவது ஒரு ரிங்கு தந்தேன். ஏன்னா ஒரு சில நிக்கான் லென்சஸில் இருக்குது. இனிமேல் இந்த மாதிரி கேமராஸ் எல்லாம் இருக்கிறனால எல்லாத்துலயும் ஒரு ரிங்கு கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம நிக்கான் கிட்ட வேணா சொல்லலாம், பரிந்துரை செய்யலாம். நிக்கான் இதை நல்லா கேட்டுக்கோங்க. ரெட்ரோ கேமரா நீங்க தயாரிச்சிட்டீங்க, ஆனா அதே மாதிரி ரெட்ரோ லென்சஸும் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அப்பர்ச்சர் ரிங் வந்து எங்களுக்கு லென்ஸ்லேயே இருந்ததுன்னா எங்களுக்கு அந்த ரெட்ரோ 100% ரெட்ரோட ஃபீல் வந்து கரெக்டாக இருக்கும். அதே சமயம் மாடர்ன் வேர்ல்ட்லேயும் ஒரு ரெட்ரோ கேமரா யூஸ் பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். அருண், இன்னொரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹார்ட் டச்சிங் விஷயமா இருந்தது. ஓகே, யூ பீன் அ ஃபோட்டோகிராஃபி டீச்சர் ஃபார் அ லாங் டைம். நிறைய பேருக்கு நீ வந்து ஃபோட்டோகிராஃபி சொல்லி கொடுத்துருக்க. நான்
கொஞ்சம் பேருக்கு வந்து நான் சொல்லிக் கொடுத்து நிறைய கிளாஸஸ் எடுத்திருப்பேன். பட் நீ 1-to-1 சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு என்னமோ 1-to-1 சொல்லிக் கொடுக்கும்போது இது ஷட்டரு, இது IS1 இப்படி ஃபிசிக்கலாக மாற்றி காட்டும்போது ஓகே ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு தான் வந்து கேமரா தொடரான்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு அவங்களுக்கு கேட்சப் ஆயிரும். கண்டிப்பா இருக்கும். அது நம்ம வெறும் இந்த கேமரா மட்டும் கிடையாது, நீங்க நிக்கானுடைய பழைய சீரிஸ் 3000 சீரிஸ் எடுத்தாலும் அழகா வந்து அந்த மெனுல இருக்கும். அபர்ச்சர்னா அபர்ச்சர் உள்ள என்ன ஒர்க் ஆகுது அந்த கிராஃபிக்ஸ்ல காட்டும். ஸோ அது எனக்கு சொல்லிக் கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5300 அந்த ஃபீச்சர் இருக்கு. அதே மாதிரி எனக்கு இந்த கேமராவில் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ஷட்டர் ஸ்பீட்னா இது, அபர்ச்சர்னா இது எல்லாமே நான் வந்து சொல்லலாம். ஸோ லேர்னர்ஸ்க்கு ZF மற்றும் ZF-C பரிந்துரை செய்கிறோம். அருண், ஓகே, நம்ம இந்நேரம் ஏஸ்தட்டிக்ஸ், அந்த ஃபீல், நம்ம கண்ட்ரோல், அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். அல்டிமேட்லி ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு கேமராலேருந்து தேவை இமேஜோட குவாலிட்டி. கொஞ்சம் ஷார்ட்டாக அப்படி சொன்னீங்கன்னா நம்ம மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இமேஜ் குவாலிட்டின்னு சொல்லும்போது நமக்கு நிக்கானுடைய கலர் சயின்ஸ் இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நான் 3200 இன்னைய வரைக்கும் நான் இந்த ZF யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கலர்ஸில் வந்து நிக்கான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இமேஜ் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா வந்து நிக்கான் வந்து நிறைய கம்ப்யூட்டேஷனல் விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த லிங்க் VR அண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இமேஜ் குவாலிட்டியை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, லைக் அந்த பிக்சல் ஷிஃப்ட் டெக்னாலஜி. ஸோ ஒரு 24 மெகா பிக்சல் சென்சார், ஓகேவா? நிறைய பேருக்கு ஒரு கவலை இருக்குது, ஐயோ 24 மெகா பிக்சல் சென்சார் ஆச்சு, நான் ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுக்கணும்னா ஒரு குறைஞ்ச 64 மெகா பிக்சல் வேணுமேன்ட்டு கவலைப்பட தேவையில்லை. பிக்சல் ஷிஃப்ட் டெக்னாலஜி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு 24 மெகா பிக்சல் சென்சார் வந்து 96 மெகா பிக்சலுக்கு வந்து அப்ஸ்கேல் பண்ணிக்கும். பட் ஒரு ட்ரைபாட் சொன்னோடனே தான் ட்ரைபாட் வச்சு நம்ம மேபி இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் அது மாதிரி எடுக்கலாம். பட் நிறைய பேர் இந்த ரெட்ரோ கேமரான்றனால சொல்கிறேன், பழைய ஃபில்மை ஸ்கேன் பண்ணுவாங்க. நிக்கான் வந்து ரொம்ப ஃபேமஸ், ஒரு லென்ஸே பண்ணாங்க ரீகாப்பிங்காக. ஓகே ஓகே. ஸோ அந்த மாதிரி லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது 24 மெகா பிக்சல் கேமரா 96 மெகா பிக்சல் ரிசல்ட் எடுக்க முடியுதுன்றது ஆமாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது ஒரு ரீகாப்பிங்ல வந்து பெரிய விஷயமா இருக்கும். அருண், ஒரு விஷயம் நான் கவனிச்சேன், நீ ஐ திங்க் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மோட்ல வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மோட் வந்து ஒரு நார்மல் மிரர்லெஸ்ல இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட் மோட் மாதிரி தெரியல. ஓகே. இப்போ அந்த காலத்துல வந்து கோடாக் T-Max இல்ஃபோர்ட் எல்லாம் யூஸ் பண்ணா என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ, எனக்கு தெரிஞ்ச அந்த கோடாக் T-Max கலர் மாதிரி ஒரு ஃபில்மி பிளாக் அண்ட் ஒயிட்டா இருந்தது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எனக்கு உண்மையாக சொல்லணும்னா எனக்கு பழைய கேமராஸோடைய அவுட்புட் எனக்கு தெரியல. நான் வந்து ஜென்ரலாக நீங்கள் ப்ரொஃபைல் என் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸில் தான் ஹைலி ஷூட் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு என்ன பண்ணேன், இன்னைக்கு ஒரு லைட்டிங்கில் வந்து நல்லா இருந்தது, சும்மா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இதில் இந்த கேமராவில் ஸ்பெஷலாக ஸ்விட்ச் இருக்கு. வீடியோ ஸ்டில்லே பிளாக் அண்ட் ஒயிட்னு இருக்கும். இல்லைனா நீங்கள் ஒரு வாட்டி கலர் ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் மோனோக்ரோம் மாற்றுறதுக்கு நிக்கான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்குது, அந்த ஸ்விட்சை ஒரு ஆன் பண்ணிட்டீங்கன்னா கலர் அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து அவங்க 2 ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஃப்ளாட் மோனோக்ரோம், இன்னொன்று வந்து டீப் டோன் மோனோக்ரோம். எனக்கு வந்து டீப் டோன் மோனோக்ரோம் ரொம்ப பிடிச்சது. அதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப பிரைட்டாக காட்டும், பிளாக்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக காட்டும். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் சொல்லிட்டீங்க, இதே மாதிரி கலரும் விண்டேஜ் கலர் மாதிரி ஏதாவது மோடு, ஏதாவது ப்ரீசெட்டு, ஐ மீன் ப்ரொஃபைல்லாம், கலர் ப்ரொஃபைல்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நிக்கானுடைய ஸ்டாண்டர்டு, நியூட்ரல் எல்லாமே இருக்குது. இன்ஃபேக்ட் நிறைய விண்டேஜ் கலர் ப்ரொஃபைல்ஸும் கொடுத்துருக்காங்க ZF-ல. ஸோ நீங்கள் அதுலேயும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். நிறைய ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது சொல்லிக்கிட்டே போகலாம். எப்படி இந்த கடலை வந்து யாரும் அழகில்லைன்னு சொல்ல முடியாதோ, அதே மாதிரி இந்த கேமரா பார்த்தவொடனே யாரும் அழகில்லைன்னு வந்து சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே சிவப்பு கலர் பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ வீடியோவும் எடுக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்களே ரெட் கேமரா. ஆமாம், அதனால தான் ரெட் பட்டன் சொன்னேன். தெரியும் ரெட் எங்கே வச்சிருப்பீங்க தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, லிட்டரலி ஒரு பக்காவான ஒரு ரெட் கலர் பட்டனோட ஒரு கேமராஸ் பார்க்கலாம். ஐ நோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தி Z6 Mark III இல்ல வேற ஏதாவது விட போறாங்களா, நிக்கான் என்ன வேணா பண்ணலாம் இந்த டைம்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற மார்க்கெட்ல இருக்கிற கேமராஸ்ல ஐ திங்க் வந்து நிக்கான் ZF வந்து ஒரு பக்காவான ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் கேமரா நான் பிலீவ் பண்றேன். ஏன்னா என்லாக் கொடுத்துருக்காங்க, 10 பிட் கலர்ஸ், அதுவும் வந்து இன்டர்னலாக ரெக்கார்ட் பண்ணும். HLG ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் எல்லாமே அது எடுத்துக்கும். இப்போ 4K 60 FPS, ஃபுல் HD 120 FPS எல்லா ஃப்ரேம்ஸில் இருக்கிறது எடுத்துக்கும். வந்து இமேஜ் குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு சில கிரிட்டிக்ஸ் இருக்கும்ல, எது பெட்டராக இருந்திருக்கலாம்? கிரிட்டிக்னு சொல்கிறத விட எது பெட்டராக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி தான். கண்டிப்பாக எந்த கேமராவும் பர்ஃபெக்ட் கேமரா கிடையாது. கொஞ்சம் நமக்கு வந்து இதை விட பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு நான் என்னெல்லாம் சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜாய்ஸ்டிக் நான் மிஸ் பண்ணுறேன். ஒரு ஃபோக்கஸ் மாற்றுறதுக்கு வந்து ஒரு ஜாய்ஸ்டிக் கண்டிப்பாக அவசியம். பட் நிக்கான் என்ன சொல்கிறாங்கன்னா, டச் ஸ்க்ரீன்லேயே வந்து டச் பேட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு எக்ஸலண்ட் ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் வந்து லைவ் கண்ணில் பார்த்துட்டு நீங்கள் டச் பேட்லேயே வந்து ஜாய்ஸ்டிக் மாதிரி மிமிக் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எல்லா டைமும் அது கன்வீனியண்ட்டாக இருக்க மாட்டேங்குது. ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். செகண்ட், நான் இன்னொரு விஷயம் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த கஸ்டமைசேஷன் பட்டன், இதில் ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. நிக்கானோட DF ஒரு DSLRல ஒரு ரெட்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 கஸ்டமைசேஷன் பட்டன் இருக்கும். அந்த ஒரு 3 கஸ்டமைசேஷன் பட்டன் கொடுத்துருந்தா மேபி இன்னும் மேப் பண்ணுறதுக்கு பெட்டராக இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். கார்ட்ஸ்
எஸ் கார்ட்ஸ்ன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது. நிறைய பேர் கேட்குறது அது ஏன் மைக்ரோ எஸ்டி கொடுத்துருக்காங்க நிக்கான். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி சின்ன கேமராவில் பார்க்கும்போது நிறைய பிராண்ட்ஸ் வந்து சிங்கிள் கார்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இவங்க வந்து எஸ்டி கார்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மைக்ரோ எஸ்டி வந்து ஒரு ஆட் ஆன் ஃபீச்சர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் மேபி ZF2 ஏதாவது வந்ததுன்னா நிக்கான் வந்து சிஎஃப்எக்ஸ் கார்டு கொண்டு வரலாம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சிஎஃப்எக்ஸ் கார்டு வந்து நல்ல ஒரு டியூரபிளான. எனக்கு சேம் பாயிண்ட் ஆல்வேஸ். ஏன்னா அது ஒரு தடவை யூஸ் பண்ண பிறகு ரொம்ப ரிலையபிளாக இருக்குது CF எக்ஸ்பிரஸ் டைப் பி. அண்ட் இந்த காலகட்டத்தில் வந்து ஆக்சுவலி எஸ்டி கார்டு ஒரு ஃபாஸ்டான எஸ்டி கார்டும் CF எக்ஸ்பிரஸ் கார்டும் கிட்டத்தட்ட ஒரே செலவு தான். ஸோ ஒரு நல்ல ரிலையபிலிட்டியும் கொடுக்குது. கண்டிப்பாக அது 2 கார்ட் ஸ்லாட்டே ரிலையபிலிட்டிக்கு தான் நம்ம மெயினாக யோசிக்கிறோம். ஓகே, லைட் ரொம்ப லோ ஆயிடுச்சு. ஆமாம். ஸோ ரிவ்யூ கன்க்ளூட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். லோ லைட்டுன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த கேமரா வந்து 8 ஸ்டாப் ஐபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லோ லைட்டில் கூட லோ ஷட்டர் ஸ்பீடில் எடுத்தால் கூட ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் இந்த கேமராவால் -10 EV வரைக்கும் பார்க்க முடியும். ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து -10 EV வரைக்கும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு நிக்கான் சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஒர்க் அவுட் ஆகுது. பெரிய விஷயம். ஸோ ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துடலாம். கன்க்ளூஷன் கொடுக்கும்போது ஒரு சில கேமராஸ் ஒரு சில ஜானருக்கு ஒரு சில கைண்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து சூட் ஆகும்னு நினைப்போம். அதையும் சொல்லி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம அப்படியே போய் டீ குடிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கேமரா யாருக்கு கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்கிறேனே, இந்த கேமரா வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபருக்கு பக்காவான ஒரு கேமரா. இந்த கேமராவில் பெரிய பெரிய லென்ஸ் போடுறத வந்து நான் பெருசாக விரும்பலை. ஏன்னா அந்த கேமராவுடைய சைஸ் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபருக்கு பக்காவாக இருக்கும். நீங்கள் நிக்கானோட 28mm f2.8 லென்ஸ் பேன்கேக் லென்ஸ் மாதிரி இருக்கும், ரொம்ப சின்ன லென்ஸ். ஸோ இந்த மாதிரி நிக்கானில் வந்து 40mm f2 லென்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இருக்கிறீங்க, ஒரு இன்டர்சேஞ்சபிள் லென்சஸோட ஒரு கேமரா வாங்கணும்னா ஐ திங்க் நிக்கான் ZF வந்து பக்காவாக இருக்கும். இதை வெறும் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும்தான் எடுக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இது கண்டிப்பாக ஒரு ஆல்ரவுண்டர் கேமரா தான் நான் சொல்வேன். ஏன்னா Z9 இருக்க ஃபோக்கஸிங் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் ஒரு லோ லைட்டில் எடுக்கக்கூடிய ஒரு சிட்டிஸ்கேப் எடுக்கிறீங்க, அதுக்கு வந்து ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிக்சல் ஷிஃப்டிங் அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபர் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆல்ரவுண்டர் கேமரான்னு நான் சொல்லுவேன். இந்த கேமரா வந்து 10 FPS வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு செகண்டுக்கு வந்து மெக்கானிக்கல் ஷட்டரில் 10 FPS வரைக்கும் இந்த கேமராவால் ஷூட் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் ஷட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு காம்பேக்டான ஒரு கேமரா வேணும், ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும். இந்த கேமராவோட வெயிட் வெறும் 710 கிராம் தான். கண்டிப்பாக இந்த கேமரா வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். லாங் லென்சஸ்க்கு இட் மே நாட் பி கம்ஃபர்டபிள். பட் யூஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை. பட் அதுக்கு வேற பாடி இருக்குல்ல, Z8 Z9லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதுக்கு இருக்கு. ஆமா அதெல்லாம் இருக்கு. ஸோ அதே கரெக்ட். ZF-க்கு வந்து ஐ திங்க் நீங்கள் ஸ்மாலர் கேமரானால ஸ்மாலர் லென்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிறத பார்த்தோன்னா நான் ஒரு 2 நாள் வந்து வாங்கி யூஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி எனக்கு இந்த கிறுக்குன்னு சவுண்ட் வருது இல்லையா, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரும் இன்னொரு ரொட்டேட் பண்ணிக்கிறேன் கன்க்ளூஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, கிறுக்கு